கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இல்லையா? இதனால் தியானத்துக்காக இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி தான். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இல்லையா? நாம் நம்ப முடியாத, நாம் ஜீர்ணிக்க முடியாத, நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். வேதத்தில் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, ஆபிரகாம் வயது 100, சாராள் வயது 90, ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை தருவேன்னு சொன்னார். பெற்றுக்கொள்வதற்கு சரீர பிரகாரமாய் 2 பேருக்குமே ஏதுவான காரியங்களே இல்லாமல் இருக்குது. அணுக்கள் செத்து போன நிலைமைகள், அணுக்கள் அழிந்து போன நிலைமைகள். ஆனால் கூட கர்த்தர் பாருங்க, 100 வயதில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார், 90 வயதில் சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்தார். அதுதான் இந்த வசனத்தை வாசிக்கிறோமே, கிரகிக்க கூடாத, ஜீர்ணிக்க முடியாத, நம்ப முடியாத இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இன்னும் அநேக சாட்சிகள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். செங்கடலை பிளந்து இஸ்ரேல் ஜனங்களை வெட்டாந்தரையில் நடக்க வைக்கின்றார். உலர்ந்த தரையில் நடக்கக்கூடிய காரியமாக மழை பெய்யுது, காயறதுக்கு 1 வாரம் ஆகுது. உடனே செங்கடலை பிளந்தார், வெட்டாந்தரையில் நடக்க பண்ணார். இப்படியே நிறைய காரியங்கள் நாம் பேசிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவரை தொடர்ந்து நாம் பின்பற்றி அவருடைய அடிச்சூட்டில் வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாக இன்னும் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமாகவும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியை உருவாக்கி கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. கிரகிக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. வசனத்தினால் விசுவாசித்து தொடர்ந்து நடக்க கிருபை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.